அனைவருக்கும் விக்டரி டுடே வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே பஞ்சாப் நேஷனல் பேங்க் அறிவித்துள்ள 18 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதி பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்சிஏ. வயது வரம்பு 25 முதல் 35 வரை. இதனுடைய நோட்டிபிகேஷன் வெப்சைட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பம் செலுத்த வேண்டும். அதனுடைய முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசி தேதி 19/8 இந்த மாதம் 19ஆம் தேதி கடைசி தேதி ஆகும். இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா, எல்லா பேங்க்குக்கும் தேர்வு வைப்பாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல எக்ஸாம் கிடையாது, நேரடியாக அப்பாயின்மெண்ட் தான். இது ஒரு அருமையான சரிங்களா வாங்க அதையே தான் மீண்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தேர்வு இல்லாமல் வேலை வாய்ப்பு கொடுக்கறது ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த போஸ்ட் 18 பிஇ பிடெக் எம்சிஏ படித்தவர்களுக்கு 25 முதல் 35 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் எஸ்சி எஸ்டி 5 வருஷம், ஓபிசி 3 வருஷம், பிடபிள்யூ 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். 19/8 ஆகும். ரைட், அந்த வெப்சைட் கொடுத்துருக்குது. காலி பணியிடம் எஸ்ஓசி மேனேஜர், ஃபயர்வால் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் போன்ற பணியிடங்கள் கொடுக்க வேண்டும். இப்போ வயது வரம்பு 31 தான். இப்போ 35 வரை. இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ ஊதியம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுக்கக்கூடிய ஊதியம் தான். நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஏற்கனவே இணையதளத்தில் கொடுத்தாச்சு. இப்போ வாங்க, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் பாருங்க, எஸ்ஓசி மேனேஜர் ரைட்டுங்களா. அனாலிஸ்ட் அண்ட் இன்சிடென்ட் அனாலிஸ்ட், இது 2 போஸ்ட், அது ஒரு 4 போஸ்ட். வருஷத்துக்கு இப்போ ஏற்கனவே சம்பளம் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம். ஆக மொத்தம் ஒரு மாதம் 1.5 லட்ச ரூபா வருமானம் வரும். செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஃபயர்வால் செக்யூரிட்டி அல்லது ஃபயர்வால் ஆஃபீஸர், நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதுக்கும் 20 லட்சம் தான். இப்போ என் பாயிண்ட் செக்யூரிட்டி அவருக்கு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம். இப்போ பார்த்தீங்களா? ரைட்டு, ஓகே. 18 ரைட்டுங்களா. இதனுடைய கம்யூனிட்டி ரோஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ். இப்போ அன்ரிசர்வ் கேட்டகரியில் 12 இருக்குது அப்படின்னா, இப்போ எல்லா கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் அன்ரிசர்வ் கேட்டகரியில் மெரிட்டில் வரலாம். சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்து வாங்க, எவ்வாறு அப்ளை பண்ணுறதுன்னா www.punjabindia.in இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமெயில் ஐடி, உங்கள் இமெயில் ஐடி மொபைலில் வச்சு ஒரு லாகினை கிரியேட் பண்ணி உங்களுடைய எல்லா டேட்டாவையும் நீங்கள் என்ன செய்யணும், இன்புட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் எஸ்எம்எஸ் கொடுப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ஓடிபியை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இப்போ எல்லா தரவுகளையும் இன்புட் கொடுங்க. இதில் முக்கியமான விஷயம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் முக்கியமான விஷயம், சிக்னேச்சரும் கொடுக்கணும், கூடுதல் தகவல் லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷனும் கொடுக்கணும். அடுத்து ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் அதுவும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து எனி இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதில் எல்லா போட்டித் தேர்வுக்கும் தயாராகிறத விட முக்கியமாக நீங்கள் கூடுதல் என்ன கொடுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து டாக்குமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இன்டர்வியூக்கு போகும்போது என்ன டாக்குமெண்ட்டு கொண்டு போகணும், கால் லெட்டர் கொண்டு போகணும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு போகணும், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கொண்டு போகணும், ஃபோட்டோ ஐடி கொண்டு போகணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்கணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் பார்க்கணும். அடுத்து இன்கம் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதையும் எடுத்துகிட்டு போகணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ரைட். இப்போ ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட்டு, டிசேபிள்னா டிசேபிள் சர்டிஃபிகேட்டு, அதனுடைய உரிய அதிகாரி எல்லாம் வேண்டும். அன்பு மாணவர்களே, இந்த வாய்ப்பு நீங்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க, உங்களுக்கான டிகிரி இருந்ததுன்னா நிச்சயமாக உண்டு. சரிங்களா? இதில் எல்லாமே 60% மார்க் எடுத்துருக்கணும். ஒவ்வொரு பதவிக்கும் தகுந்த
என்ன இருக்கணும், ஒவ்வொரு மேனேஜர் போஸ்ட் அப்படின்னா அதற்கான கூடுதல் தகுதி இருக்க வேணும். இப்போ வந்து செக்யூரிட்டி, ஃபயர்வால் செக்யூரிட்டினா சிஸ்கோ படிச்சிருக்கணும், நெட்வொர்க் செக்யூரிட்டினா நெட்வொர்க்கில் படிச்சிருக்கணும், என் பாயிண்ட் செக்யூரிட்டினா ஓசிஎம் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் அதற்கான சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் வந்து கூடுதல் தகவலாக பெற்றிருந்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக வேலைக்கு தகுதியானவர் ஆவர். இந்த தகவலை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இன்றைய கல்வி சேவை நிறுவனங்கள், இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் சேவையாக செய்து வருகிறது. ஆகவே மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் இந்த காணொளியை கண்டு மகிழுங்கள், பயன்பெறுங்கள், பிறருக்கு பயன்படுத்த அறிவுறுத்துங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.